வணக்கம், வெல்கம் டு என்னுடைய சமையல். இதுதான் என் வீட்டுக்கு, என் விண்டோக்கு வெளியில் இது என் விண்டோ, சின்ன விண்டோ. இதில் நான் நிறைய பிளான்ட் வச்சுருப்பேன். அது கருகிட்டு வேறு பிளான்ட் நல்லா இருக்கும். அது சில நேரம் ஒரு சீசனுக்கு தான் வரும், அதுக்கப்புறம் அது காலியாயிரும். இது வந்து கடுகு செடி பாருங்கள், நல்லா கடுகு செடி போட்டிருக்கேன். நான் வெந்தயக்கீரை போட்டேன், அது வரலை. பட் கடுகு செடி வந்திருக்கு. இப்போ வெந்தயக்கீரைலாம் வந்துட்டுருக்கணும். சும்மா தான் எடுப்பேன், நல்லா வருதான்னு பார்க்கேன். இந்த ரெசிப்பியை நான் இப்போ கீரை எப்படி பண்ணணுங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈஸியாக, இது ஒன்றும் செய்ய வேண்டாம். சும்மா மண்ணில் நம்ம போட்டால் கடுகை போட்டுட்டு கொஞ்சம் அது மேலே மண் போட்டால் போதும். தண்ணி ஊற்றினா, டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், நல்லா வளர்ந்துடும். பட் நிறைய வந்தது, நிறைய செத்துட்டு கொஞ்சம் தான் வந்திருக்கு. இப்போ இந்த கீரை நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முதலே போட்டேன். நல்லாயிருக்கும் கடுகு கீரை. இப்போ இந்த கீரையை நம்ம இவ்வளோ தான் இருக்குது, ஒரு பஞ்ச் வரும். இதெல்லாம் நல்லா பெரிய இலையாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம இப்போ எடுப்போம். கீரையும் பண்ணலாம். இப்போ ஒரு பஞ்ச் நமக்கு வந்துட்டு மாதிரி. இப்போ இதை எடுத்து இப்படி தண்ணியில் நல்லா அலசிடணும். ஒரு 2-3 டைமாவது நீங்கள் அலசிடணும். நீங்கள் தண்டோட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நல்லா தண்ணியில் நல்லா முங்கும்படி இன்னும் நான் தண்ணி யூஸ் பண்ணுவேன். ஒரு 2-3 டைமாவது நீங்கள் கலங்க பாருங்கள். இதுக்கு மேலே பெருசாக ஆயிடக்கூடாது, இவ்வளோ பெருசு. ஓகே, நல்லாயிருக்கும் கீரை. சில நேரங்களில் இப்படி வீட்டில் நம்ம செய்கிறது ஒரு நல்லாயிருக்கும் மனசுக்கு. நம்மளே வீட்டில் கீரை பயிரிட்டு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை. ஆகையினால தான் இந்த மாதிரி சில நேரங்களில் செய்வேன். இந்த மாதிரி நல்ல பெரிய டப்பில் கூட போட்டு நீங்கள் இந்த மாதிரி முங்க தண்ணி போட்டு ஒரு 3 to 4 டைமாவது இதை நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்படி கழுவி நல்லா நீங்கள் இதை கவனமாக கழுவணும். ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப டப்புன்னு உடையிற கீரை. ஆகையினால நீங்கள் இந்த டேப் வாட்டரில் கூட, அதாவது ஓடுற தண்ணியில் டேப் வாட்டரில் நீங்கள் கழுவலாம். அந்த மாதிரி பாருங்க, இந்த தண்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது எல்லாமே சாப் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் ரெட் சில்லி வாசனை. இப்படி காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், பூண்டு இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி, அதாவது இடித்து வச்சுக்கோங்க. சும்மா நச்சு வச்சுருக்கேன், நல்லா வாசனை. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை ஆட் பண்ணிடுவோம். நல்லா பெருங்காயம், ஏன்னா நான் உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போகிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி செய்து வச்சுருக்கு. குயிக்காக வெந்துடும். ஓப்பனாக வச்சுக்கிட்டே நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். ஒரு 3 க்ரீன் சில்லி இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க, அல்லது சாப் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மிளகை நல்லா இடித்து வச்சுருக்கோம், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் மேலே போட்டுக்கோங்க, க்ரஷ் பண்ணி. இந்த மாதிரி கீழே இந்த அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா அதை ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சோண்டு
உப்பு கலந்துக்கிடுவோம். கீரை போட்ட உடனே நம்ம கலந்துக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சோண்டு கரம் மசாலா யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இது வந்து நல்லா மல்லி சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லி சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு, கொத்தமல்லி பவுடர் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் அந்த மாதிரி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த கீரையை சப்பாத்திக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், ரைஸ்க்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டிலே என்னைய மாதிரி நீங்கள் அது குயிக்காக வந்துடும். இந்த கீரை டெய்லி நம்ம தண்ணி அதுக்கு கொடுக்கணும். கொஞ்சோண்டு உப்பு தேவை, உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வேக. இப்போ இந்த மாதிரி நல்லா கீரை நல்லா வேகணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கீரை போட வேண்டாம், இந்த அளவு போட்டால் போதும். ஒரு கட்டு கீரைக்கு 2-3 உருளைக்கிழங்கு. ஏன்னா இந்த கீரை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மூடி வச்சுருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கணும். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் தக்காளி ஆட் பண்ணலை. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.